ஹாய் ஹலோ மக்களே, இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய பர்த்டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம். பர்த்டே நான் காலையிலேருந்து இருந்ததெல்லாம் கவர் பண்ணவே இல்லை அப்படிங்க. ஏன் அப்படின்னா நான் ஈவினிங் மட்டும்தான் வெளியில் போனேன். காலையிலேருந்து வீட்டில் வெட்டியாக தான் உட்காந்துருந்தேன். பின்னாடி யார் வரதுன்னு பார்க்குறீங்களா? இந்த காதல் பட பரத் மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான்ல, அவன் என் தம்பி தான். ஸோ நான், என் வீட்டுக்காரர், என்னோடய பாப்பா, என் தம்பி 4 பேரும் தான் வந்துட்டு தெப்பக்குளத்துக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் தடுக்கி விழுந்தால் தெப்பக்குளம் தாங்க போவோம். நீங்கள் எப்போ என் வீடியோ எடுத்தாலுமே அவுட்டிங் நான் போகிறேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் தெப்பக்குளமாக தான் இருக்கும். இந்த கண்ணாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது. நான் அவர் போட்டிருந்த கண்ணாடியை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால என் பர்த்டேக்கு மறக்காமல் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனான். கடைசியில் பார்த்தா அது தென்சிக்கு தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மேடம் பிடுங்கி போட்டுக்கிட்டாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் ஸ்டைலாக ஒரு லுக்கு வேறு. இந்த பிள்ளையை நாங்கள் ஏன் 2 பேர் இப்படி பொத்துனாப்பில் கூட்டிகிட்டு போகிறோம் தெரியுமா? எங்கே பார்த்தாலும் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அவங்கள கையில் பிடிக்கவே முடியாது. எதை பார்த்தாலும் நின்றுட்டு அடம் பிடிப்பாங்க. அதனாலேயே 2 பேரும் அணைச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்ப தொல்லை தாங்க முடியல. அவள் டாய்ஸுன்னு, என் வீட்டுக்காருக்கு செம்ம பசி, ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு நான் தான் எப்போதும் இந்த டியூட்டியை பண்ணுவேன். இன்றைக்கி என்னவோ அவர் வந்து கடையாக அலைஞ்சார். போய் ஆசையாக பன்னீர் 65 இருக்கான்னு கேட்டார். அங்கே கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா போய் தட்டு வடை செட்டு வந்து வாங்கி சாப்பிட்டாரு. இங்கே நிறைய சாப்பிட்ற கடைகள் வந்து இருக்கும். தெப்பக்குளம் நிறைய பேர் வந்து நிறைய புது டிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு போவாங்க. சிலர் வந்து கம்மியாக வந்துட்டு இந்த அக்சசரிஸ்லாம் வாங்கிறதுக்காக போவாங்க. குழந்தைங்க வந்து நிறைய இந்த ஃபன் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடணுன்னு போவாங்க. ஸோ இதுக்காக தான் மெயினாக வந்து தெப்பக்குளம் போவாங்க. இப்போல்லாம் வீக் டேஸ்லேயே தெப்பக்குளம் வந்து கூட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இந்த கிளச்சி கிளிப் வந்து வாங்கணுன்னு போனேன். ஏன்னா பாப்பாவோட ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா பவுன்சியாக இருக்கா. எங்களுக்கு வந்துட்டு குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் வந்து கிளிப்பு பற்ற மாட்டேங்குது. தலையில் வந்து ஹேர் கட்டிட்டு போடுறதுக்கு வந்து பத்தலை. அதனால் வந்துட்டு போய் கிளிப்பு பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேடம்க்கு. ஸோ மேடம் அதுலேயுமே வந்து எனக்கு பிங்க் கலர் தான், பர்பிள் கலர் தான். இப்போ இருக்கிற இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்க்கெல்லாம் இந்த பர்பிள் கலர்லேயும் பிங்க் கலர் மேலேயும் இருக்கிற இது இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. இவங்களுக்கு பிங்க் பிடிக்குதுன்னு தெரிஞ்சே எந்தெந்த பொருள்லாம் பிங்காக இருக்கோ அதோட ரேட்டையுமே ஏற்றிட்டாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு கிளிப்பு வாங்கினீங்க, ஒரு பிளாக் கலரில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா, அதே பிங்க் கலரில் வாங்கினீங்கன்னா 30 ரூபா. நீங்கள் இதை எங்கே வேணாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அடுத்து என் வசந்த் தம்பி பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், எனக்கு தோடு கிஃப்ட் பண்ணுறது அவன் தான். ஸோ நான் நேரில் போய் வாங்கி தனக்கா, நீ வந்து என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால், நாங்கள் பார்த்த எல்லா இயரிங்ஸுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி காதில் ஓட்ட ரொம்ப பெருசாகிட்டுருக்கு. இனிமேல் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போட்டேன் அப்படின்னா காது கீழே கையோடு வந்துடும். அதனால் நான் வந்து பெரிய இயரிங்ஸ் எடுக்கலை. குட்டியோண்டு ஒரு இயரிங் மட்டும் எடுத்தேன். என்னக்கா இதோட போதுமா அப்படின்னா, இல்லைடா நான் ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு பே பண்ணிவிடு, எனக்கு இங்கே அந்தளவுக்கு செட் ஆகலை, எல்லாமே பெருசாக இருக்குதுன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து ஏதாவது ஃபன் கேமாக விளையாடுவோன்னு சொல்லிட்டு இங்கே போனோம்னா இது அவளால் தூக்க முடியல. சொல்கிறோம், ஆனால் அவள் நம்பவே இல்லை. நான் ட்ரை பண்ணுறேன், சரி ட்ரை தானே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அடுத்து பலசாலி யார்? நான் தான். நான் ட்ரை பண்ணேன். எனக்கெல்லாம் 1000 தொட்டுடுச்சு தெரியுமா? ரொம்ப எதிர்பார்த்தீங்கல்ல, 350 கூட தொடலைங்க. சாரி, எனக்கு அவ்வளோதாங்க ஸ்ட்ரென்த்து. அடுத்து என் பைல்வான் வந்து உடைச்சாரு. நான் கூட 1000 தொட்டணும் அப்படின்லாம் நினச்சேன். நம்ம தம்பி எவ்வளோ ரேஞ்சுக்கு போயிடுவார், நம்மளை விட 2 மடங்கு போவார். ஸோ 750 கிட்ட வந்துச்சு. அதுலேயும் ஹைலைட் என்னென்னா, அவன் ஃபஸ்ட்டு டைம் எடுத்தப்போ நான் வீடியோவே எடுக்கலை, ஆன் பண்ணவே மறந்துட்டேன். நாங்கள் 2 பேரும் இங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது இவர் சைடில் உட்காந்து ஷவர்மா சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த சைடில் மிச்சர் சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் ஷவர்மா சாப்பிட்டுட்டு இருந்தார். எனக்கு காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் தெப்பக்குளம் போனால் நான் தான் இது மாதிரி தின்னுட்டு இருப்பேன். இன்றைக்கி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார், நான் போய் நிறையா விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த கொரியன் ட்ராமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த வெண்டிங் மிஷின் இருக்கும். அதாவது அந்த இது போயிட்டு மிஷின் போய் பொம்மையை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இது வந்து 100 ருபீஸ். நான் வந்து இது வேணுமான்னு கேட்கும்போது அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கும், சப்போஸ் நீங்கள் பொம்மை எடுக்கலைன்னா கூட நானே வந்து ஒரு பொம்மை எடுத்து கொடுத்துருவேன்னாங்க. அது சொன்னதுனால மட்டும்தான் இந்த கேமுக்கு ஒத்துக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 100 ருபீஸ் லாஸ் ஆகிடும்ல. அதுபடியே ஒரு பொம்மை கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து சர்ப்ரைஸாக வந்து என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டை வந்து மீட்
பண்ணேன். இப்போ புதுசாக கல்யாணம் ஆச்சுல என்னோடய ஃப்ரெண்டு, அவளை பார்த்தேன். நான் காலையிலேயே ஃபோன் பண்ணி மீட்டிங் பற்றி சொல்லும்போது, இல்லைக்கா அவைலபிளாக இல்லை, டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தா. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் கண்ணில் பட்டாச்சு. அது ஒரு மாதிரி நம்ம பிளான் பண்ணி போகிறத விட அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தம்பியை கழட்டி விட்டுட்டு அவளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் 3 பேருமே டின்னர் சாப்பிட வந்து கௌரி கிருஷ்ணாவுக்குள்ளே போயிட்டோம். மேடமுக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஷாலை வாங்கி பொன்னாடை போல் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கெட்டப்பை கொஞ்சம் பாருங்களேன். பொன்னாடை போல் பொத்திக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு காலு மேலே இந்த அமாவாசை காமெடி தாங்க ஞாபகம் வந்துச்சு. இந்த சத்யராஜ் ஒரு படத்தில் வந்து எலெக்ஷன் சீன் வரும்ல, அதை சிங்க் பண்ணி பாருங்கள். பன்னீர் 65 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. அதில் அவங்க அப்பா ஒன்று தான் எடுத்தாங்க. லுக்கை மாற்றினது பார்த்தீங்கல்ல. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.